ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மூலியமாகவே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய பேன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ஆனால் நம்பர் தெரியும், அதோடய ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் வந்து மறுபடியும் ரீப்ரிண்ட் போட்டு ஏதாவது எடுத்துக்கிற முடியுமா, அந்த ஆதார் கார்டு மாதிரி நெட் சென்டரில் போய்ட்டு அந்த ஃபிசிக்கல் கார்டு வாங்கிக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினலாகவே வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களா ஒரிஜினலாக, அதே மாதிரியே நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இது வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் இப்போ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா eservice.nsdl.com இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொலைஞ்சு போன ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சு போன பேன் கார்டை வந்து நம்ம வந்து ரீப்ரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து பேன் கார்டோட ஃபோன் நம்பர் வந்து பேன் கார்டோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருந்தீங்கன்னா 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அதர் கண்ட்ரி, அதாவது இந்தியாவிலேருந்து அவுட் சைடில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 960 ரூபா வரைக்கும், 959 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஆதார் கார்டுக்கு, இந்த பேன் கார்டுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து பேன் கார்டு வந்து ரீஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் இயர் அண்டு மந்த்து இது ரெண்டும் கேட்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி எல்லாமே கொடுத்து அக்ரிங்கிறத இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேப்ஷா கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு என்ன நடக்குங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய டோர் நம்பர் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்திங்களா, அந்த மொபைல் வந்து நம்பர் வந்து உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கிற முடியும். அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அந்த பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி தான் கொடுத்துருப்பீங்க. அதையும் நல்லா நோட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மொபைல் நம்பரே வச்சு நான் வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து மெசேஜ் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வருவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கான ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற பாக்ஸ் வரும். இந்த இடத்துல வேலிடேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் சீசன் ஆஸ் எக்ஸ்பீரியடு, அதாவது எனக்கு வந்து இந்த சீசன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் வந்து பேன் கார்டெலாம் அப்ளை பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலேயாச்சு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான பேன் கார்டு வந்து ஒரு 3 மந்த் to 6 மந்த்துக்குள்ளே வந்து உங்கள் பேன் கார்டு வந்து தொலைஞ்சு போயிருந்தா அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து அப்ளை பண்ணி ரீப்ரிண்ட் போட்டுக்க முடியும். அதுக்கு பட்சத்தில் நீங்கள் வந்து 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அந்த நம்ம ஜெராக்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.